அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وَلَيُبَدِّلَنَّهُم مِّن بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا يَعْبُدُونَنِي لَا يُشْرِكُونَ بِي شَيْئًا وَمَن كَفَرَ بَعْدَ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْفَاسِقُونَ صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தமிழகத்திலே கடந்த ஒரு வாரமாக அரசியல் பொறுப்புகளை குறித்த நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வருடைய பொறுப்பிலிருந்து பல்வேறு வகையான துறை சார்ந்த அமைச்சர்களுடைய பொறுப்புகள் வரைக்கும் மிகப்பெரிய இழுபறிகளுக்கு பிறகு ஒருவாறு தமிழகத்தினுடைய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அவரவர்களுடைய பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. பொறுப்பு குறித்த உரிமை பிரச்சனைகள் ஆளுநரோடு சந்திப்பதிலிருந்து தொடங்கி மீடியாக்கள் வரைக்கும் இதை மிகப்பெரிய பேசுபொருளாக விவாத பொருளாக ஆக்கியிருந்தார்கள். எப்பொழுதுமே அப்படித்தான். பொறுப்பு என்பது ஒரு கௌரவத்திற்குரிய விஷயமாக, சோசியல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய சமூக அந்தஸ்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு சேவை பணி என்பதை தாண்டி சமூக அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பெறப்படுகிற ஒரு பதவி என்றாகிவிட்டிருக்கிறது. அது சாதாரணமாக நம்முடைய வீடுகளிலிருந்தே அப்படித்தான். அடுப்பங்கரையினுடைய பொறுப்பிலிருந்து ஆரம்பித்து ஆட்சிக்கட்டினுடைய பொறுப்பு வரைக்கும் யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் என்னுடைய பொறுப்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது என்னுடைய கௌரவத்திற்குரிய விஷயம், அது என்னுடைய உரிமையில் பட்ட விஷயம். என்னுடைய அந்த கௌரவத்தை, என்னுடைய உரிமையை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அடுப்படி சண்டைகள் கூட குடும்பத்தில் இருக்கிறது. அடுப்படியினுடைய பொறுப்பு மாமியாருக்கா மருமகளுக்கா? மருமகள் சொல்லுவார், இந்த வீட்டினுடைய மருமகள் நான், அதனால் நான் தான் எல்லா நிர்வாகத்தையும் பார்ப்பேன். மாமியாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க, இவ்வளவு காலம் இந்த குடும்பத்தில் தலைவியாக இருந்தவள் நான், அதனால் இந்த வீட்டினுடைய நிர்வாக பொறுப்பு எங்கிட்ட தான் இருக்கணும். எல்லோருக்கும் அது ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம். உதாரணத்திற்கு நம்முடைய வீட்டினுடைய நடப்பை எடுத்து சொன்னேன். இந்த பின்னணியிலே இந்த பொறுப்பை குறித்த இஸ்லாமிய பார்வையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உண்மையில் இது கௌரவத்திற்குரிய விஷயமா அல்லது அவரவர்களுடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயமா என்பதை குறித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன பார்த்தால், இஸ்லாத்தினுடைய பார்வையிலே பொறுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, எப்பேற்பட்ட இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்கிறது என்கிற ஒரு விஷயம். ரெண்டாவதாக, பொறுப்பாளர்களுக்கான அந்த தகுதிகளும் கடமைகளும் என்னென்ன, இது ரொம்ப முக்கியமாக யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இஸ்லாம் இதை பற்றி பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறது.
பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது விஷயமாக பல எச்சரிக்கைகளை செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இஸ்லாத்தினுடைய பார்வையில் பொறுப்பும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சரி, ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த தலைமை பொறுப்பும் வேறு எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அது ஒரு அலங்காரம் அல்ல. அதே மாதிரி சோசியல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய சமூக அந்தஸ்துக்குரிய விஷயம் இல்லை. உண்மையில் எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் என்கிற பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்தினுடைய தலைவன் என்கிற பொறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பு இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பாக இருந்தாலும் சரி, இனி அரசியலிலே ஆட்சி பொறுப்பாக இருந்தாலும் சரி, சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் எல்லா பொறுப்புகளும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அமானத். அமானத் என்கிற அரபு வார்த்தையைத்தான் தமிழிலே அமானிதம் என்று சொல்லுகிறார்கள். அமானிதம் அப்படின்னா மற்றவர்களால் நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்படுகிற சுமை. நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி. இந்த வேலையை இந்த ஆள்கிட்ட கொடுத்தா கரெக்டாக செய்வான், உருப்படியாக செய்வான். இந்த பதவியில் இருந்து கொண்டு, இந்த பொறுப்பில் இருந்து கொண்டு இவன் மோசடி செய்ய மாட்டான், இவனுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை ஏமாற்ற மாட்டான். அந்த பதவியை ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக, தார்மீக பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துவான் என்று மக்களால் ஒப்படைக்கப்படுகிற ஒரு அமானிதம், நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒப்படைக்கக்கூடிய விஷயம். அது எப்படிப்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு அமானிதமாக, ஒரு சுமையாகத்தான் கருதப்படும். இதை குறித்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஹதீஸ். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், குல்து யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி. நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தரமாட்டீங்களா? உங்களுடைய இந்த அதிகாரத்தின் கீழ், இந்த ஆட்சியின் கீழ் எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுங்க, ஏதேனும் ஒரு பொறுப்பை தாருங்கள், ஒரு பதவியை தாருங்களேன் என்று கேட்டுக்கொள்வார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஃபலரப பியதிஹி அலா மன்கிபி சும்ம கால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய 2 தோள்களையும் தட்டியவர்களாக, எதிராக நின்று 2 தோள்களின் மீது கை வைத்து தட்டியவர்களாக சொல்வார்கள், யா அபாதர், என் அருமை தோழர் அபூதர் அவர்களே, இன்னக வஈஃபுன் வ இன்னஹா அமானத்துன். நீங்கள் பலவீனமானவர், ஆனால் பொறுப்பு என்பது அமானிதமாக இருக்கிறது. அமானிதம் சொன்னால் அதை சுமக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பொறுப்பை தாங்குகிற வலிமை உங்கள்கிட்ட இல்லை. ஏன் தெரியுமா? வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸியும் வ நதாமா. இந்த பொறுப்பு இருக்கிறதே, நாளை மறுமை நாளிலே கேவலத்தையும் இழிவையும் ஏற்படுத்தக்கூடியது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் நாளை மறுமையில் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும், மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த வகையில் இது மிகப்பெரிய அமானிதம். இங்கே மட்டுமல்ல உங்களுக்கு நஷ்டம், நாளை மறுமையிலும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்வார்கள், இல்லாமன் அஹதஹா பிஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹி ஃபீஹா. யாரை தவிர பொறுப்பை முறையாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய எதிர்பார்ப்புகளை, அதற்கே உரிய கடமைகளை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களை தவிர. அப்போ பொறுப்புக்கு வரக்கூடியவர், அது எந்த பொறுப்பாக இருக்கட்டும், சின்னதோ பெருசோ, அது நான் முதல்ல சொன்ன மாதிரி அடுப்பங்கரை பொறுப்பாக இருக்கட்டும், ஆட்சி கட்டிலுடைய பொறுப்பாக இருக்கட்டும், மந்திரி பதவியாக இருக்கட்டும், எம்எல்ஏ பதவியாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் அதை தேடி பெறக்கூடாது, அதுவாக தேடி வர வேண்டும். யார் அதனை முறையாக பெறுகிறார்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு சில ஹதீஸ்களில் இருந்து தெரிய வருகிற விஷயம், யார் பொறுப்பை எதிர்பார்க்கிறாரோ,
யார் பொறுப்பை தேடுகிறாரோ அவன்கிட்ட நாம் பொறுப்பு கொடுக்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், பொறுப்பு என்பது தேடி பெறுகிற அந்தஸ்து அல்ல. அப்ப எனக்கு பதவி வேணும் என்று கேட்கக்கூடியவரிடத்தில் நாம் பதவியை கொடுக்க மாட்டோம். இப்படி ஒரு ஹதீஸ். ஏனென்றால் தேடி பெற்றால் நிச்சயமாக அந்த பதவிக்கு அந்த பொறுப்புக்கு பொருத்தமான ஆளாக இருக்க மாட்டார். அந்த பொறுப்பினுடைய ஹக்கை நிறைவேற்றுபவராக இருக்க மாட்டார். ஏனென்றால் அந்த பொறுப்பின் மூலமாக அவருடைய எதிர்பார்ப்பு வேற. அவருடைய அந்தஸ்தை நிலைநிறுத்திக் கொள்வதோ, சுயலாபத்துக்காக வேண்டியோ, தன்னுடைய குடும்பத்தினுடைய லாபத்திற்காக வேண்டியோ பொறுப்பை எதிர்பார்ப்பவராக இருப்பார். அப்படின்னா அவருக்கு நாம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னது மட்டுமல்ல, யார் பொறுப்பை தேடி பெறுகிறாரோ அவர் அந்த பொறுப்பிலேயே சுமத்தப்படுவார். யார் பொறுப்பு கொடுக்கப்படாமல் அவரை தேடி பணி வருகிறதோ, பொறுப்பு வருகிறதோ, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு மலக்குமார்கள் மூலமாக உதவி செய்யப்படுவார். அப்போ இந்த மாதிரி ஹதீஸுகள் வேறு சில இருக்கின்றன. அப்போ பொறுப்பை அதற்கே உரிய முறையில் பெற வேண்டும். குறுக்கு வழியில் பதவியை தேடக்கூடாது. இன்றைக்கெல்லாம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு விவாதம் இருக்கிறது. என்ன விவாதம் இருக்கிறது? இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக முறையாக நடந்ததல்ல, இவி மிஷின்களைத்தான் கேட்க வேண்டும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம், அதில் குளறுபடி பண்ணித்தான் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்று பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. அந்த விவாதத்திற்குள் நாம் வரவில்லை. ஆனால் முறையாக தேடி பெறாத பதவியாக இருந்தால் அது சரியல்ல என்பதுதான் விஷயம். அப்ப யார் முறையாக அந்த பதவிக்கு வருகிறாரோ அவரை தவிர, அதே மாதிரி அந்த பதவிக்கே உரிய கடமைகளை யார் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை தவிர, நாளைக்கு மறுமையில் அவங்களுடைய கதி அதோ கதிதான். அது மிகப்பெரிய இழிவும் கேவலத்திற்கும் உரிய விஷயம். பொறுப்பு என்பது அலங்கார பதவி அல்ல. சஹீஹ் முஸ்லிம்ல இது 1825வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இஸ்லாத்தில் இந்த நீதி என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தி இருக்குங்களே, அது ரொம்ப பெரிய அளவுக்கு பரந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிற ஒரு விஷயம். நீதி அப்படின்னு சொல்லுகிற பொழுது கோர்ட்டில், நீதிமன்றங்களிலே, வழக்குகளிலே சொல்லப்படுகிற தீர்ப்போடு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. நீதி அப்படிங்கிற விஷயம், நீதியான தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீதிங்கிறது எங்க இருக்கும்? நீதிமன்றத்தில் இருக்கும். அங்கே கொடுக்கப்படுகிற தீர்ப்பிலே பேசப்படுகிற விஷயம் நீதி. அப்படித்தான் குறுகலான அளவில் பார்க்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீதி அப்படிங்கிறது நீதிமன்றங்களை தாண்டி எல்லா டீலிங்ஸ், எல்லா தொடர்புகளிலும் எதிர்பார்க்கப்படுகிற விஷயம். ஒவ்வொரு பொறுப்பாளரும் தனக்கு கீழே இருக்கக்கூடியவரிடத்தோடு நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். அது நீதிமன்ற விவகாரங்களில் மட்டுமல்ல, பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் நீதியோடு நிறைவேற்றப்பட வேண்டும். இதை பற்றி ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. நிறைய பேர் நமக்கு நிறைய முறை கேள்விப்பட்டு இருக்கிறோம். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் ரஇயத்துன் அன் மஸ்ஊலிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர். உங்களுடைய பொறுப்புகளுக்கு கீழே இருப்பவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ அவங்க தானே தலைவர், அவர் தானே எம்எல்ஏ, அவர் தானே எம்பி, அவர் தானே மினிஸ்டரு, இப்படி, அல்லது அவர் தானே பள்ளிவாசல் தலைவர், அவர் தானே பள்ளிவாசல் முத்தவள்ளி. அப்போ பொறுப்பு என்று சொன்னால் இந்த மாதிரி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களைத்தான் பொறுப்பாளர்களாக நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? நம்மில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். பொறுப்பை விட்டு விலகியவர்கள் யாருமே இல்லை, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் என்று சொல்லிவிட்டு அவரவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றி நாளையில் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி. ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. அவனுடைய குடும்பத்தை பற்றி அவன் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவான். அவனுடைய குடும்பத்திடத்தில் எப்படி நடந்துகிட்டான், நீதியோடு நடந்து கொண்டானா என்று யோசிப்பார். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹா. ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி, கணவனின் மூலமாக கிடைச்ச குழந்தைகளுக்கு பொறுப்பாளி. அதே சொல்லிவிட்டு வ மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா. ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு மனைவியும் அவளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கணவனுடைய வீடு இருக்கல்ல, கணவன் மூலமாக கிடைத்த குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். பர்டிகுலராக
கணவன் விசாரிக்கப்படுவான், அது வேறு விஷயம். வீட்டு குறித்தும் வீட்டினுடைய குழந்தைகளை குறித்தும் மனைவிதான் விசாரிக்கப்படுவாள். வல் ஹாதிமு ராஇன் ஃபீ மாலி சய்யிதிஹி, ஒவ்வொரு வேலைக்காரனும் ஒரு ஸ்டாஃபும் அவனுடைய ஓனருடைய பொருளுக்கு செல்வத்திற்கு பொறுப்பாளி. வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை குறித்து உன்னுடைய எஜமானனுடைய செல்வத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் நீ எப்படி நடந்துக்கிட்ட? அந்த ஆளுக்கு நீ மோசடி செஞ்சாயா? அவனுடைய செல்வத்தை, ஒரு முதலாளியுடைய செல்வத்தை நீ அநியாயமாக பறித்து தின்றாயா? இல்லை உன் முதலாளியுடைய செல்வத்திற்கு நீதியோடு நடந்து கொண்டாயா என்று ஒவ்வொரு தொழிலாளியும் விசாரிக்கப்படுவான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அளவுக்கு லிஸ்ட் போட்டுட்டே போனாங்க. அப்படி சொல்லிட்டு உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, அவரவர்களுடைய பொறுப்புக்கு கீழ் இருப்பவை பற்றி நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படும். இப்போ பொறுப்புங்கிறது சாதாரணமாக அலங்காரமான விஷயம் இல்லை, அது மறுமையில் விசாரணைக்குரிய விஷயம். ஒரு செய்தி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேலே சொன்ன ஹதீஸினுடைய விளக்க உரையில் சில விஷயங்களை குறிப்பிடுறார். உங்களில் ஒவ்வொரு ஆளும் பொறுப்பாளின்னு சொல்கிறாங்களா இல்லையா அந்த ஹதீஸ் சம்பந்தமாக? அறிஞர்கள் என்ன சொல்கிறானாக்கா, அர்ராஇ, இந்த பொறுப்பாளங்கிறவன் யார் தெரியுமா? ஹுவல் ஹாஃபிதுல் முஅ்தமின், அவன் பாதுகாக்கக்கூடியவன், நம்பிக்கைக்குரியவன். பொறுப்பாளினா அவன்கிட்ட என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொறுப்பை அவன் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியவன். அதே மாதிரி அவன் நம்பிக்கைக்குரியவன். அல் முல்தசிமு சலாஹ மா காம அலைஹி, அவன் எந்த பொறுப்பை எடுத்திருக்கிறானோ அந்த பொறுப்பை முறையாக நிர்வகிக்கக்கூடியவன், அதனுடைய சீரமைப்புக்காக வேண்டி செயல்படக்கூடியவன். வமாஹுவ தஹத்த நவ்ரிஹி, அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய கண்காணிப்பு விஷயத்திலும் அவன் பொறுப்பு கொடுக்கப்பட்டவன். தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு கீழே எதெல்லாம் வருது, யாரெல்லாம் வர்றாங்க, அவங்களை எல்லாம் சீரமைக்கக்கூடிய பொறுப்பு இவனுடையது. அவர்களுடைய நல்வாழ்வு, எதிர்காலம், ஈமானு எல்லாத்துக்கும் இவன் தான் பொறுப்பாளி. ஃபீஹி அன்ன குல்லு மன்கான தஹத்த நதுரிஹி ஷைஉன் ஃபஹுவ மதாலிபுன் பில் அத்லி ஃபீஹி, தன்னுடைய கண்காணிப்புக்கு கீழே யார் இருந்தாலும் எது இருந்தாலும் அதில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டியவன் பொறுப்பாளன். அப்போ நீதிங்கிறது கோர்ட்டில் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. ஒவ்வொரு பொறுப்பாளனும் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த பதவியிடத்திலே, பொறுப்பிடத்திலே நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும். வல் கியாமு பி முசாலிஹி ஃபி தீனிஹி வ துன்யாஹு வ முத்தஅல்லகாத்திஹி, தனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுடைய துனியா ஆகிரம் ரெண்டினுடைய தொடர்பான விஷயங்களிலே சீரமைப்புக்கு பொறுப்பாளி. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் அந்த குடும்பத்தினருடைய துனியா வாழ்க்கைக்கு மட்டும் பொறுப்பாளி இல்லை, அவருடைய மறுமை வாழ்க்கைக்கு இவன் தான் பொறுப்பாளி. அதே மாதிரி ஒரு பள்ளிவாசலில் ஒருத்தர் தலைவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த தலைவர் பள்ளிவாசலுக்கு மட்டும் பொறுப்பாளி இல்லை, அல்லது பள்ளிவாசலுடைய தலைவராக்குங்கிற பதவிக்காக வேண்டி அல்ல, பெருமைக்காக வேண்டி இல்லை. அந்த தலைவருக்கு கீழே எத்தனை பேர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருப்பாங்களோ, கேபினட் போஸ்டில் இருப்பாங்களோ, அவங்க அத்தனை பேருடைய தீனுக்கும் துனியாவுக்கும் அந்த ஆள் தான் பொறுப்பாளி. ஒரு தலைவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் துனியா விஷயத்தில் நல்லா இருக்கலாம், தீன் விஷயத்தில் மோசமாக இருந்தானாக்கா அந்த ஆளை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தலைவனாக இருந்தானே அவங்கள அல்லாஹ் விசாரிப்பான். அப்போ எல்லா பொறுப்புக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய துனியாவுக்கும் அவர்கள் பொறுப்பாளியாக இருக்கணும், அவருடைய மறுமைக்கும் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். இதை தொடர்ந்து சில குறிப்பிட்ட தகுதிகள் சொல்லப்படுகிறது. என்ன பொறுப்பாளர்களுடைய தகுதி, அவங்களுடைய கடமை என்னன்னு கேட்டால், முதல்ல அவர் ரொம்ப நேர்மையான ஆளாக இருக்கணும். இஸ்லாம் பொறுப்பாளர்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முதல் தகுதி நேர்மையான ஆளாக இருக்கிறது. ரெண்டாவதாக தான் அந்த பொறுப்புக்கு கீழே இருந்து என்னென்ன டியூட்டி பார்க்குறாரோ அதை இஹ்லாஸோடு செய்யணும். அதில் தான் நேர்மையாக நடக்கிறது. நீதியோடு செயல்படுவது, நேர்மையோடு செயல்படுவது முதல் கடமை, முதல் தகுதி. ரெண்டாவதாக இஹ்லாஸோடு செயல்படுறது, அதெல்லாம் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். நான் எந்த பொறுப்பில் இருக்கிறேனோ அந்த பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை துனியாவுடைய பாராட்டுக்காக வேண்டி இல்லை, மக்களுடைய புகழுக்காக வேண்டி இல்லை, நான் இதன் மூலமாக அல்லாஹ்வை மட்டுமே எதிர்பார்க்கிறேன், அல்லாஹ் இதுக்கு எனக்கு கூலி தருவான். இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக செய்கிறது ரெண்டாவது.
ரெண்டாவதாக அவர் எந்த பொறுப்பு வைக்கிறாரோ அந்த பொறுப்பு சம்பந்தமான மார்க்க அறிவுள்ளவராக இருக்கணும். ஒரு பள்ளிவாசல் முத்தவள்ளின்னு சொன்னால் அந்த பள்ளிவாசல் முத்தவள்ளி தீன் ரீதியாக என்னென்ன தெரிஞ்சிருந்தால் அவர் முத்தவள்ளி. எதுக்காக வேண்டி இவரை முத்தவள்ளியாக போடுறது? முத்தவள்ளினா பொறுப்பாளன் அர்த்தம். தலைவர் வேற, முத்தவள்ளி வேற. உதாரணத்துக்கு நான் முத்தவள்ளி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு பல பள்ளிவாசல்களில் பார்க்குறோம், 99.4% பள்ளிவாசல் நிர்வாகிகளும் அந்த நிர்வாகத்திற்கு தகுதி இல்லாதவர்கள். எந்த கோணத்தில் சொல்கிறேன்? அவங்க ஆள் தோற்றத்திலேயோ படிப்பிலேயோ அல்லது வசதியிலேயோ நிர்வாகத்திறனிலேயோ இல்லாமல் இல்லை, மார்க்க அறிவு விஷயத்தில். உதாரணத்திற்கு பள்ளிவாசலுக்கு ஒரு திருமணம் சம்பந்தமாக ஒரு பஞ்சாயத்து வருதுன்னு சொன்னால் தலாக்கு சம்பந்தமாக ஹுலா சம்பந்தமாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? முத்தவள்ளிக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் என்ன நடக்குது? சரியத்து ரீதியாக தலாக்கு பஞ்சாயத்து நடத்த தெரியாதனால இது எங்கள் பள்ளிவாசல் நாங்கள் நடத்த மாட்டோம், அந்த பள்ளிவாசலுக்கு போய்க்குங்க. சில நேரங்களில் சில பகுதிகளில் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால், கொலை மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டால் அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனால் இது எங்களுடைய எல்லைக்குழுக்கள் வராது, அந்த ஸ்டேஷனுக்கு போங்கன்னு போலீஸ்காரங்க வேறு ஸ்டேஷனுக்கு தள்ளி விடுவாங்க. அது மாதிரி ஷரியத்தோடு சம்பந்தப்பட்ட குடும்ப விவகாரம் பள்ளிவாசல் பஞ்சாயத்திற்கு, எந்த பள்ளிவாசலுக்கு, எந்த பள்ளிவாசல் ஜமாத்து நிக்காக நடத்தி கொடுத்துச்சோ அந்த பள்ளிவாசலுக்கு அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து வருதுன்னு சொன்னால் அதை ஷரியத் ரீதியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியலை. யாருக்கு தெரியலை? மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு தெரியலை. அந்த வகையில் பள்ளிவாசல் இமாம்கள் பயன்படுத்தப்படுறதும் இல்லை. இமாமுடைய வேலை 5 வக்து தொழுவு வச்சாச்சா, வீட்டுக்கு போயாச்சா, அவ்வளவுதான். உண்மையில் குடும்பவியல் சம்பந்தமாக அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இமாம் பொறுப்பாளி. அந்த வகையில் அவர் நேரடியாக டீல் பண்ணாவிட்டாலும் மஸ்ஜித் நிர்வாகிகள் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க ரீதியான அந்த அறிவை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும், அல்லது இமாமை அதற்காக பயன்படுத்தவாவது தெரிந்திருக்க வேண்டும். அப்போ மார்க்க ரீதியான அறிவு, அந்த பொறுப்பு குறித்த மார்க்க ரீதியான நாலேஜ் கேதர் பண்ணி இருக்க வேண்டும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் இருக்கக்கூடியவராக, ஆன்மீக வலிமை கொண்டவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் பொறுப்பாளர்களுக்கான ரொம்ப முக்கியமான தகுதியாக, கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி நிர்வாகம் செய்யப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் முதல்ல அவருடைய வருமானத்தை ஹலாலான வழியில் வச்சிருக்கணும். ஹலாலான வழியில் பொருளாதாரத்தை தேடுபவர், சம்பாதிப்பவர், அவர் தான் பொறுப்புக்கு வரணும், பொறுப்புக்கு தேர்வு செய்யப்படணும். குறிப்பாக பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு தேர்வு செய்யப்படுகிறவர் ஹராமான வருமானத்தை விட்டு விலகியவராக இருக்க வேண்டும். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகி ஹராமான வழியில் சம்பாதிப்பவராக இருந்தால் அவர் மட்டுமல்ல குற்றவாளி, ஹராமான வருமானத்தை சம்பாதிக்கிறவரை பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு தேர்வு செஞ்சாங்களே அவங்களும் குற்றவாளி தான். இதை குறித்து பெரிய அளவுக்கு ஒரு ஹதீஸ் வருகிறது. ஜபர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆதக்கல்லாஹு யா கஅப் இப்னு உஜ்ரா, கஅப் இப்னு உஜ்ராவே நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன், மின் இமாரத்தி சுஃபஹா, முட்டாள் தலைவர்களை குறித்து உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். ரொம்ப கவனமாக இருந்துக்கோ. யார்கிட்ட சொல்றாங்க? தன்னுடைய தோழர்களில் ஒருவர் கஅப் இப்னு உஜ்ரா என்று சொல்லக்கூடிய நபி தோழரிடத்தில் சொல்வார், இமாரத்து சுஃபஹா, முட்டாள் தலைவர்களை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ அவர் கேட்பார், ஒமா இமாரத்து சுஃபஹா, முட்டாள் தலைவர்கள்னா யாரு, எப்படிப்பட்டவங்க ரசூலுல்லாஹ்? முட்டாள் தலைவர்கள் சொல்றீங்க, நான் எப்படி அவங்கள அடையாளம் காண்றது? முட்டாள் தலைவர்களுக்குரிய அடையாளம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், உமரா உன் யகூனுன பஅதி, எனக்கு பின்னால் சில தலைவர்கள் தோன்றுவார்கள், எனக்கு பின்னால் சில தலைவர்கள் தோன்றுவார்கள். லா யக்ததூன பிஹுதாய, நான் எந்த ஹிதாயத்தை கொண்டு வந்திருக்கிறேனோ அதன்படி நடக்க மாட்டார்கள். நான் சொன்னது ஒன்றா இருக்கும், அவங்க சொல்றது செய்கிறது வேறையா இருக்கும். நான் ஒரு ஹிதாயத்தை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன், அது மாதிரி அவர்கள் நடந்து கொள்ளவும் மாட்டார்கள். வலா யஸ்தன்னூன பிசுன்னதி, என்னுடைய சுன்னத்தை அவர்கள் கடைபிடிக்கவும் மாட்டார்கள், நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். ஃபமன் சதக்கஹும் பிகித்பிஹிம், அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை யார் உண்மைப்படுத்துகிறானோ, அவன் பொய் சொல்லுவான், அந்த முட்டாள் தலைவர் பொய் சொல்லுவான், ஆனால் பின்னாடி நிற்கிறவன் தலைவர் சொன்னது கரெக்டும்பான்.
அந்த ஆள் சொன்னது கரெக்டுங்கிறனாலயா, உண்மையா சொல்லியிருக்காங்களே? இல்லை, அந்த ஆளை முகஸ்துதிக்காக வேண்டி. தலைவர் சொன்னால் அது என்னவா தான் இருக்கும்? கரெக்டாக தான் இருக்குங்கிற ஒரு மனப்போங்க இருக்கா இல்லையா? அதைத்தான் ரசூலா சொல்றாங்க. அவன் சொல்லுகிற பொய்யை எவன் உண்மைப்படுத்துகிறானோ, ஆனஹும் அலா துல்மிஹிம், அந்த தலைவர்கள் செய்யக்கூடிய கொடுமைக்கு எவன் பக்கபலமாக இருக்கிறானோ, ஃபஉலாயிக லைஸு மின்னி வலஸ்து மின்ஹும், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, நானும் அவர்களை சார்ந்தவன் அல்ல. பொய் பேசக்கூடிய தலைவர்கள், அந்த பொய்யை உண்மைப்படுத்தக்கூடிய தொண்டர்கள், அதே மாதிரி தலைவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் உம்மத்தே முஹம்மதியா இல்லை, முகமது நபியின் சமுதாயத்தவர்கள் இல்லை. வலா யுரத்தூன அலா ஹவுலி, நாளைக்கு மறுமை நாளில் ஹவுலுல் கௌசர் தடாகத்தின் பக்கம் அவங்க வரவே முடியாது. மறுமையில் என் கையினால் அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம் இருக்கிறதே, ஹவுலுல் கௌசர்ங்கிற தடாகம், அதிலிருந்து நீர் புகற்றுகிற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காது, என் பக்கம் வரமாட்டார்கள். வமல்லம் யஸ்திகுஹும் அலா கிதுபிஹிம், அவங்களுடைய பொய்யை யார் உண்மைப்படுத்தலையோ, வலம் யுஇன்ஹும் அலா துல்மிஹிம், அவர்கள் செய்யக்கூடிய கொடுமையை யார் பக்கபலமாக இருந்து ஆதரிக்கவில்லையோ, ஃபவுலாயிக்க மின்னி வானமாகும், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நானும் அவர்களை சார்ந்தவன். வசயுரத்தூன அலா ஹவுலி, நாளைக்கு மறுமையில் இவர்கள் தான் என்னுடைய ஹவுலின் பக்கம் அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். யா கஅப் இப்னு உஜ்ரா, என் அருமை தோழரே கஅப் இப்னு உஜ்ரா, இன்னஹு லா யஹ்துருல் ஜன்னத லஹ்ம நபத்தின் மின் சுஹத்தின், ஹராமான வழியிலிருந்து எவனுடைய உடல் வளர்ந்திருக்கிறதோ அவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். ஹராமான வருமானத்திலிருந்து எவனுடைய உடல் வளர்ந்திருக்கிறதோ, எவனுடைய சதை வளர்ந்திருக்கிறதோ அந்த உடல் சுவனத்திற்குள் நுழையாது. அன்னாரு அவுலா பிஹி, நரகமே அவனுக்கு பொருத்தமானது, தகுதியானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பொறுப்புக்கு வரக்கூடியவர்களிலே முட்டாள் தலைவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ சமுதாயத்திற்கு தலைமை தாங்கி அவர்களையெல்லாம் வழிநடத்துவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று நம்முடைய சமுதாய தலைவர்கள் நிறைய பேர் தங்களை தாங்களே கருதி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு பொறுப்பாளி. அல்லது சமுதாயம் சில பேர்களை என்ன செஞ்சிருக்கும், தங்களுக்கு தலைவர்களாக தேர்வு செஞ்சு வச்சிருப்பாங்க. எங்கள் தலைவர், எங்கள் கட்சி தலைவர், எங்கள் அமைப்பு தலைவர், இப்படிப்பட்ட தலைவர்களை பின்பற்றி செல்லக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் சொல்ல வேண்டிய 2 செய்திகள், எச்சரிக்கைகள் என்ன என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஒன்று, ஆட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வலிய மின் அம்ரில் முஸ்லிமீன ஷையா, என்னுடைய சமுதாயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு யாராவது தலைவராக இருந்தால், ஏதாவது ஒற்ற விஷயத்துக்கு, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எல்லா விவகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய சொசைட்டியில் எல்லாருக்கும் இல்லை, யாரோ சில பேருக்கு தலைவர், எல்லா விஷயத்துக்கும் இல்லை பொறுப்பாளர், ஏதோ ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாளர், ஒற்றை விஷயத்திற்கு ஒரு சில பேர்களுக்கு மட்டுமே யாராவது பொறுப்பேற்று கொண்டாலும் பொறுப்பேற்று விட்டு ஃபஹஷஹும், அவர்களுக்கு மோசடி செய்தால் ஹுவ ஃபின்னார், அவன் நரகத்துக்கு தான் போவான். அவன் எவ்வளோ பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி, வருஷம் தவறாமல் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவனாக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான ரூபாயை ஜக்காத்து கொடுத்தவனாக இருந்தாலும் சரி, கூன் விழுகிற அளவுக்கு தொழுகிறவனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சமுதாயத்திற்கு தலைமை பொறுப்பேற்று விட்டு அந்த சமுதாயத்திற்கு மோசடி செய்தால் அந்த தலைவன் நேரடியாக நரகத்தும், டைரக்ட் டு ஹெல், நேரடி நரகம். அப்படின்னா தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பொறுப்பை குறித்து எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ சொல்லுவாங்க இல்லையா, கரணம் தவறினால் மரணம், பொறுப்பில் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது எங்கே போய் நிற்கும், நரகத்தில் போய் நிற்கும். தலைமை பொறுப்பு என்பது சமுதாயத்தினுடைய அலங்காரம் அல்ல. இன்றைக்கெல்லாம் அரசியலிலே தலைமை பொறுப்புக்காக வேண்டியும் ஆட்சி பொறுப்புக்காக வேண்டியும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, உரிமை போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லிம் சமுதாயம் பொறுப்பை குறித்து எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது சொல்லப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், லக்கத் குன்னா அதில்லத்தன், நாம ரொம்ப கேவலமானவர்களாக இருந்தோம், ஃபஅஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு கண்ணியத்தை கொடுத்தான். வைதபதகைனால் இஸ்ஸத ஃபீ கைரிஹி, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை கௌரவத்தை இஸ்லாம் அல்லாத வேறு ரூட்ல தேடினோம் என்று சொன்னால் அவல்லன் அல்லாஹ், அல்லாஹ் நம்மை மீண்டும் வழிகேட்டில் தள்ளி விடுவான்.
அப்ப கண்ணியம் என்பது இஸ்லாத்தின் மூலமாக, இஸ்லாமிய வழிமுறையின் மூலமாக, இஸ்லாத்திற்கு மாற்றமாக எந்த கௌரவத்தை தேடினாலும் அது இழுக்குதான், அது இழிவுதான் உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களும் ஆட்சி பொறுப்பிலே இருந்தவர்களும் அடங்கிய ஒரு கூட்டத்திலே உரையாற்றுகிற பொழுது சொல்வார், மக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சி கட்டிலுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே மந்திரிகள், கவுன்சிலர்கள் உள்பட நாட்டை நிர்வகிக்கக்கூடிய, நாட்டினுடைய பல்வேறு நலத்திட்டங்களுக்காக வேண்டி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளும் உட்கார்ந்திருந்த சபையிலே அவர் சொல்லுவார், ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னலனா அலைக்கும் ஹக்கன் நசீபா பில் கைபி வல் முஅூனத்து அலல் கைர், நீங்கள் எங்களுடைய முதுகுக்கு பின்னால் எங்களுடைய நலம் நாடுவோராக இருப்பதும் நல்ல செயல்களிலே எங்களுக்கு துணையாக இருப்பதும் உங்கள் மீது இருக்கக்கூடிய கடமை. நாங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டராக இருக்கணும். அதே மாதிரி எங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி எங்களை புகழ்பவர்களாக இருக்கக்கூடாது, எங்களுடைய முதுகுக்கு பின்னால் எங்கள் நலம் நாடுபவர்களாக இருக்க வேண்டும். மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ ஆட்சியாளர்கள் விஷயத்தில், அதிகாரிகள் விஷயத்தில், பொறுப்பாளர்கள் விஷயத்தில் முஸ்லிம்களுடைய கடமை என்னது? நல்ல ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கு நலம் நாடுபவர்களாக இருக்கணும், அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கும். இது மக்களுடைய கடமை. அடுத்த அதிகாரிகள் பொறுப்பாளர்களை பார்த்து சொல்வார், ஐயுஹர் ருஆ, ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு யார் போய் சொல்கிறது? நாம தான் சொல்லணும். குறைஞ்சபட்சம் யார் சொல்லணும்? ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் எம்எல்ஏக்களாவது போய் சொல்லணும். ஏன்னா முஸ்லீம் எம்எல்ஏக்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவர் நாட்டினுடைய எம்எல்ஏ மட்டும் இல்லாமல் முஸ்லீமாவும் இருக்கிறார். அப்போ எம்எல்ஏவுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற மாதிரி முஸ்லீமுடைய கடமையை நிறைவேற்றணுமா இல்லையா? அந்த மாதிரி இஸ்லாத்தில் அதிகாரிகளுடைய பொறுப்பை பற்றி முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களால் தேர்வுப்பட்ட முஸ்லிம் எம்எல்ஏக்கள் எடுத்து சொல்லணும். ஐயுஹர் ருஆ, ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே, இன்னஹு லைஸ மின் ஹில்மின் அஹப்ப இலல்லாஹி வலா அஅம நஃபன், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சதும் மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயனளிக்கக்கூடிய சகிப்புத்தன்மையும் மென்மையும் வேறு எதுவும் இல்லை. மின் ஹில்மி இமாமின் வலா ருஃப்திஹி, ஆட்சி தலைவனுடைய சகிப்புத்தன்மை, மென்மை ஆகியவற்றை விட அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயம் வேறு எதுவும் இல்லை. அவன் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வேலையை செய்யணும். அவன் செய்யக்கூடிய நன்மையை விட வேறு நன்மையான விஷயங்கள் எதுவும் இல்லை. அதே மாதிரி அவன் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறானே, அதை விட அல்லாஹ்வுக்கு பிடிச்சது வேற என்னும் இல்லை. இப்போ அதிகாரிகள் மக்களிடத்திலே கெடுபிடி காமிக்கக்கூடாது. இது ஒரு செய்தி. வலைச மின் ஜஹலின் அபகல்ல இலல்லாஹி வ அஅம வரரா, அதே மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதும் அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடியதுமான செயல் என்ன தெரியுமா? மின் ஜஹலி இமாமின் வ ஹிர்கஹி, தலைவனுடைய, பொறுப்பாளனுடைய உணர்ச்சி வசப்படும் குணத்தையும் வகையற்ற செயல்பாட்டு முறையையும் விட ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியதும் அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துறது வேற எதுவும் இல்லை. அப்போ பொறுப்பில் இருக்கக்கூடியவன் அவன் என்ன செய்யணும்? உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த பிரச்சனையையும் உணர்ச்சி வசப்படாமல் எதிர்கொள்ள தெரிய வேண்டும். எந்த பிரச்சனையும் உணர்ச்சிகளுக்கு இடமளிக்காமல் டீல் செய்ய தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படி செய்யலைன்னா இதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு செய்தி. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அவர் தன்னுடைய முதல் சொற்பொழிவு சமயத்தில் சொல்வார், நான் இந்த பொறுப்புக்கு உங்களில் சிறந்தவனெல்லாம் கிடையாது, என்னை விட பெஸ்ட்டான ஆளுகள் உங்களில் இருக்கக்கூடும், ஆனால் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிட்டீங்க? என்னை ஹலீஃபாவாக தேர்வு செய்து விட்டீர்கள். இந்த ஹிலாஃபத்துக்கு நான் தகுதியானவன் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இதற்காக வேண்டி நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிற வரைக்கும் நீங்கள் எனக்கு கட்டுப்படலாம். ஒரு தலைவனாக நீங்கள் எனக்கு கட்டுப்படணும். எது வரைக்கும்? நான் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு செயல்படுவேனோ அது வரைக்கும் நீங்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறாக செயல்பட்டால் எனக்கு நீங்கள் கீழ்ப்படியணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஒரு தலைவனுக்கு கீழ்ப்படிவதற்கான அளவுகோல் எவ்வளவு தூரம் அந்த தலைவன் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டு செயல்படுகிறான்,
ஒரு தலைவன் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நடக்கிறான் என்று சொன்னால் அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அவனுக்கு கீழ்ப்படியவும் கூடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்வார்கள், உண்மையிலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக பெரும்பான்மை சமுதாயத்தில், பன்முக சமுதாயத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத பல்வேறு சமுதாயத்தவர்கள், மதத்தவர்கள், ஜாதியினர்கள், கலாச்சாரத்தையுடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புளூரல் சொசைட்டி, பன்முக சமுதாயத்திற்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிமினுடைய கடமை என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய பிரதிநிதியாக அவன் வாழ வேண்டும். அவன் இஸ்லாத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டவன். அதனால தான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம். எப்பொழுது அவன் இஸ்லாத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து மக்களுக்கு ஆட்சி செய்வானோ அப்பொழுதெல்லாம் நாட்டு மக்கள் மட்டுமல்ல, அவனும் நிம்மதியாக இருப்பான். எவன் ஆட்சி செய்கிறானோ அவனும். ஆனால் இன்றைக்கு ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே ஒரு பய சூழ்நிலையில் தான் வாழ்வார்கள். எப்பொழுதுமே எந்த நேரத்தில் என்ன நடக்குமோங்கிற பயம். உதாரணமாக நம்முடைய நாட்டினுடைய பிரதமராகவே இருந்தாலும் குடியரசு தினத்தன்னைக்கோ சுதந்திர தினத்தன்னைக்கோ ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு சுதந்திர உரை கொடுப்பாங்க. எங்கே நின்றுட்டு கொடுப்பாங்க? துப்பாக்கி குண்டு பாயாத பூண்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு உரை கொடுப்பாங்க. பயம். எந்த நேரத்தில் எவன் எங்கிருந்து ஷூட் பண்ணுவான்னு தெரியாது. அமெரிக்காவுடைய முக்கியமான பிரதிநிதிகள், ஜனாதிபதிகள் அப்படி சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் தான். நிறைய பேர் எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி கொண்டு அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நெஞ்சை தொலைச்சிருக்குது. அதே மாதிரி இன்றைக்கும் இந்தியா உள்பட பெரும்பான்மையான நாடுகளில் மக்களுக்கு முன்னாடி தைரியமாக வர முடியாது. குண்டு துளைக்காத கவச ஆடை அணிந்திருக்க வேண்டும், குண்டு துளைக்காத காரில் வரணும். அதே மாதிரி பேசுகிற பொழுது கூட அப்படிப்பட்ட போடியம் அமைக்கப்பட்டு இருக்கும். குண்டு துளைக்காத கண்ணாடி மறைச்சி பண்ணும். எங்கேயாவது போகிறதுன்னு சொன்னானாக்க செக்யூரிட்டி கார்டு, பூனைப்படை, எக்ஸ் படை, அந்த படை, இந்த படைன்னு அந்த ஆளுடைய உயிருக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு. அந்த ஆள் நிம்மதியாக தூங்கக்கூட தூங்க மாட்டான். சாப்பாடை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது, விஷம் கலந்து வச்சிருப்பானுங்களோ எவனோ. ஏன் வருகிறது இந்த பயம் ஆட்சியாளனுக்கு? அவன் நல்ல ஆட்சியாளனாக இருந்தால், மக்கள் நலத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்சியாளனாக இருந்தால் அவனுக்கு எந்த பயம் இருக்காது. அவனுக்கு செக்யூரிட்டி தேவையில்லை. இதுதான் பொறுப்பாளர்களுடைய அல்டிமேட் ஸ்கேல். ஒரு பொறுப்பாளன் உண்மையிலேயே அவன் தகுதி வாய்ந்த பொறுப்பாளனாக இருந்தால் அவனால் நிம்மதியாக தூங்க முடிய வேண்டும். அதுதான் அதனுடைய அளவுகோல். எப்பொழுது ஒரு தலைவனால் நிம்மதியாக தூங்க முடியலையோ அவனுடைய பொறுப்பு சரியில்லைன்னு அர்த்தம். இதை குறித்து விளக்குகிற செய்தி கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வரலாற்றிலே ஒரு பதிவு இருக்கிறது. என்ன பதிவு தெரியுமா? கலீஃபா அவர்களே, நீங்கள் ஆட்சி செய்தீர்கள், நீதி செலுத்தினீர்கள், மன நிம்மதியை கைவசப்படுத்தி கொண்டீர்கள், அதனால் உங்களால் நிம்மதியாக தூங்கவும் முடிகிறது. இப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? பாரசீக மன்னருடைய தூதர் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள். எப்ப? பாரசீக மன்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறார். ஒரு அரசியல் நடவடிக்கை சம்பந்தமாக அந்த தூதர் கலீஃபாவை தேடி வர்றார். உங்கள் கலீஃபா எங்கே? நாட்டின் ஆட்சியாளர்கள் எங்கே? நான் பாரசீக மன்னனுடைய அம்பாசடர் வந்திருக்கிறேன், அரசு முறை பயணமாக வந்திருக்கிறேன், உங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்தித்து என் நாட்டு மன்னர் சம்பந்தமாக சில செய்திகளை சமர்ப்பிக்க வேண்டி இருக்கிறது. உங்கள் கலீஃபா எங்கே எங்கே இருப்பார் என்று கேட்ட பொழுது, எங்கே போனால் கலீஃபாவை பார்க்கலாமோ அந்த இடத்தை அடையாளம் சொல்லி அனுப்புகிறாங்க, லொக்கேஷன் சொல்லி அனுப்பிட்டாங்க. அவர் அங்கே போகிறார். கலீஃபாவை தேடி பாரசீக நாட்டு மன்னரனுடைய தூதர் போறார். போனா மக்கள் எந்த லொகேஷனை சொன்னாங்களோ அங்க போய் பார்க்கிற பொழுது ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு கீழே தன்னுடைய செருப்புகளை தலையணாக ஆக்கி கொண்டு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் தூதர். மர நிழல்ல செருப்பை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார். நிம்மதியான உறக்கம். அப்பதான் அந்த பாரசீக தளபதி மன்னருடைய தூதர் சொல்வார், கலீஃபா, நீங்கள் ஆட்சி செய்தீர்கள், உங்கள் ஆட்சியிலே நீதியாக நடந்து கொண்டீர்கள், அதனால மன நிம்மதியை கைவசப்படுத்தி கொண்டீர்கள், அதனால உங்களால் நிம்மதியாக தூங்கவும் முடியுது. எங்களுடைய நாட்டில் எங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு செக்யூரிட்டி, அப்படி செக்யூரிட்டி இருந்து அவங்களால் நிம்மதியாக தூங்க முடியல.
நீங்கள் நிம்மதியாக தூங்குகிறீர்கள் என்று சொன்னால் நீதியான ஆட்சியை கொடுத்திருக்கிறீர்கள், நிம்மதியாக உறங்க முடிந்திருக்கிறது. இதுதான் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளுமாக இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு உயர்ந்த மட்ட தகுதி என்று சொல்லலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது பொறுப்பாளர்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய சில பல உரிமைகள் கடமைகள் சம்பந்தப்பட்ட சிற்சில விஷயங்கள் மட்டும்தான், இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. இது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே இந்த மாண்புகள் எடுத்துரைக்கப்பட வேண்டும். அது நம்முடைய தார்மீக கடமையாக இருக்கிறது. அந்த தார்மீக கடமையை குடிமக்களாகவும் தலைவர்களாகவும் பொறுப்பாளர்களுமாக இருக்கக்கூடிய நாம் நிறைவேற்றுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.